Impact of globalization in new middle class. So பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ ஆக்குபேஷன் இப்போ குளோபலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ நியூ ஆக்குபேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. லைக் ஐடி, ஃபினான்ஸ், பிபிஓ, ஸ்டார்ட் அப்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அக்சஸ்னால ஈஸியாக குளோபல் லைஃப் ஸ்டைலை நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலயமா. அதே மாதிரி நம்மளோட கன்சப்ஷன், எஜுகேஷன், கேரியர் சாய்ஸ் எல்லாமே ரீஷேப் ஆகுது. சோஷியல் மொபிலிட்டி, இந்த கேஸ்ட் டிவிஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் மூலயமா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் ரிலேஷன்ஸ், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஸோ அர்பன் ரூரல் அப்படிங்கிற டிவைடை தாண்டி டயர் 1 சிட்டிஸ், டயர் 2 சிட்டிஸ் அப்படிங்கிற சப் அர்பன் ஏரியாஸ் எல்லாமே அர்பன் ஏரியாஸை சுற்றி ஃபார்ம் ஆகுது. அதனால எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. சோஷியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ், என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ்? அன்ஈக்குவல் கெயின், ஒரு ஸ்கில்டு எஜுகேட்டட் டிஜிட்டலி பீப்புள் மட்டும் தான் எஜுகேட் ஆகிறாங்க. அன்ஸ்கில்டு பீப்புள் வந்து இன்னும் வல்னரபிள் செக்ஷன்ஸாகவே இருக்காங்க. கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன், கன்சியூமரிசம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அன்சர்டனிட்டி இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸ்பேஷியல் இன்இக்வாலிட்டி, அதாவது அர்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது ஸ்பேஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் வந்து நியூ மிடில் கிளாஸ் சொசைட்டல் ஆஸ்பெக்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து இந்த வருஷம் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.